ஹாய் ஹலோ கேடிகே நேச்சுரல் ஃபுட் ஃபேமிலிஸ்க்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உருண்டை சாதம், கொள்ளுப்பருப்பு குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காவும் பச்சை தட்டை பயிர்னு சொல்லுவாங்க, அதையும் போட்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா கொள்ளுப்பருப்பு வறுத்து எடுத்துக்குவோம். கொள்ளுப்பருப்பு குழம்பைக்கு அரிசி உருண்டை சாதத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சிடணும். ஒரு 10 minutes ஆகுது. பச்சரிசி நல்லா பச்சரிசி எடுத்தோம்னா உருண்டை சாதம் நல்லா வரும். அதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் உலை காய விட்டோம். அதுக்குள்ள நம்ம கொள்ளுப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துட்டு வந்துடலாம். கொள்ளுப்பருப்பு வறுத்துட்டு அதை நல்லா குக்கர்ல போட்டு வேக வச்சு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துப்போம். நல்லா குழைய வெந்துடும். அப்பதான் நம்ம கடையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். ஒரு 5 விசில் போட்டா விட்டா போதும், நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கடையிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருக்கும். அதனாலதான் ஒரு 4-5 விசில் சேர்த்து விட்டுப்போம். நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் 2 டைம் கழுவி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையானது தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் உப்பு, வரமிளகாய், பச்சை மிளகாய், வாசனைக்கு ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டி தக்காளியாக தான் எனக்கு இருந்தது, அதனால நான் 4 தக்காளி சேர்த்துட்டேன். பெரிய தக்காளி இருந்தால் 2 தக்காளி போதும். நம்ம அது எவ்வளவு வேணும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அவங்க வீட்டுக்கு எவ்வளவு பருப்பு போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாம் ஆட் பண்ணுவோம். எனக்கு 4 தக்காளி குட்டியை தேவைப்பட்டுச்சு, அதனால 4 போட்டுட்டேன். குக்கர் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதில் நான் என்னன்னா கொள்ளுப்பருப்புல நெய்து முருங்கைக்காய் போட்டு கொள்ளுப்பருப்பு குழம்பு வைக்க போறேன். அதனால முருங்கைக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள உலை காஞ்சிடுச்சு. அரிசி போட்டுப்போம். அரிசி போட்டுட்டோம், அது வேகட்டும். நாம அந்த முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா பருப்பு வேகறதுக்குள்ள முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கோ, கடையிறதுக்குள்ள முருங்கைக்காவும் வெந்துடும். அதனால முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடும். இப்ப சாதமும் ரெடி ஆயிட்டே இருக்கு. முருங்கைக்காவும் கட் பண்ணியாச்சு. முருங்கைக்காய் கட் பண்ணிட்டு அப்படியே கொத்தவரங்காய் பொரியல் சேர்த்து கொத்தவரங்காவும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய் கட் பண்ணா நம்ம ஒரு 1/2 சமையல் வேலையை முடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் டக்குன்னு செஞ்சுக்கணும். இப்போ அந்த கொத்தவரங்காவும் கட் பண்ணிட்டோம். சாதம் ரெடி ஆகணும்னு சாதத்தை இறக்கிட்டு அதுலயே கொத்தவரங்காவும் தட்டைப்பயிரும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு இதெல்லாம் வெந்துட்டு இருக்கக்கூடிய பருப்பு கடைஞ்சிட்டு அதுக்கு முருங்கைக்காய் போட்டு வெள்ளி வேக வச்சு எடுத்துட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுத்தது அரிசி வெந்துடும். அப்ப சாதம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சாதம் ரெடி பண்ணி எடுத்துட்டு கொத்தவரங்காய் வேக வச்சிடலாம். கொத்தவரங்காய் தட்டைப்பயிறு வேகட்டும். நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். அந்த காயில உப்பு ஏறும். இப்ப கொத்தவரங்காவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன பண்ண போறோம், ஆஃப் பண்ணிட்டு கொத்தவரங்காய் தாளிக்க போறோம். வெங்காயம், அதுக்கு தேவையான வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு தாளிக்க போறோம். நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போறது இல்லை. நார்மலா வில்லேஜ் ஸ்டைல எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செய்யலாம்.
இப்போ கொத்தவரங்காய் வெந்துடுச்சுன்ட்டு பார்ப்போம். நல்லா வெந்துடுச்சு. தட்டைப்பயிரும் வெந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடுவோம். ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வெங்காயம் தக்காளி போட மாட்டோம். வெங்காயம் மிளகா பொடி இதை மட்டும் போட்டு தாளித்து எடுத்துருவோம். அடுத்து அதே மாதிரி கொள்ளுப்பருப்பு குழம்பும் தட்டி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்க்காம தட்டி சேர்த்துக்கலாம். தட்டி சேர்க்கும் போது சின்ன வெங்காயம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொள்ளுப்பருப்பு குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் தட்டி தான் சேர்க்கணும். அதனால தட்டி சேர்த்து தாளித்து எடுத்துப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு இன்னைக்கு ரெடி. லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.